ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவி ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம பனானா கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பனானா கேக் செய்கிறதுக்கு நான் 3 வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன். இது நல்லா பழுத்த பழமாகவே எடுத்துக்கோங்க. 3ஐயும் நல்லா தோல் எடுத்துட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இது பழுக்காத வாழைப்பழமாக இருந்ததுன்னா ரொம்ப கல் மாதிரி இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு பழுத்த பழமாகவே எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மசிச்சாச்சு. இப்போ இந்த வாழைப்பழத்து கூட ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். உடச்சி ஊற்றிட்டு இந்த முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அந்த பழத்தோட முட்டை நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா ரெண்டும் மிக்ஸ் ஆயிடுச்சு. இனி இதில் 1/2 கப் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். வாசம் இல்லாத எண்ணெய் எதுவானாலும் சேர்த்துக்கலாம். நான் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இனி இதில் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் 1 கப் மைதா மாவு சேர்க்க போகிறேன். அதுக்கு 1/2 கப் சர்க்கரை சரியாக இருக்கும். இது நல்லா கரையட்டும். சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். அது ஒரு ஃப்ளேவருக்காக இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இனி இதில் 1 கப் மைதா எடுத்து அதை ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஜல்லடை வச்சு ஜலிச்சுக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு இதை ஜலிச்சு எடுக்கும்போது கட்டி இல்லாமல் இருக்குது. அதனால் இதை எல்லாத்தையும் சலித்து இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ மாவு ஜலிச்சாச்சு. அந்த கட்டியெல்லாம் அப்படியே ஜல்லடையில் நின்றுச்சு. இனி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கேக் செய்யும்போது அந்த கேக்கு ஸ்வீட் எடுத்து கொடுக்க, அதுக்காக இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது. இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா மாவு இட்லி மாவு பதம் ஆகிற மாதிரி நல்லா கலக்கலாம். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், இன்னும் கூட இது கூட சேர்த்து ஒரு 1/4 கப்புலேருந்து 1/2 கப்பு வரைக்கும் பால் தேவைப்படும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு இருந்தால் மாவு சரியாக இருக்குது. இனி நம்ம கேக் ஊற்றுற பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நான் ஒரு எவர் சில்வர் பாத்திரத்தில் உள்ளே பட்டர் தடவிக்கிறேன். உள்ளே மேலே எல்லா பக்கமுமே பட்டர் தடவிக்கலாம். இப்போ நான் பட்டர் பேப்பர் உள்ளே வைக்கிறேன். நீங்கள் பட்டர் பேப்பர் இல்லைன்னா மைதா மாவை தூவி விட்டுக்கோங்க. தூவி விட்டுட்டு இதில் நம்ம மாவை ஊற்றிக்கலாம். இப்போ இதில் ரெடி பண்ணி வச்ச மாவை ஊற்றிக்கலாம். இதை ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம குக்கரை ஒரு 10 நிமிஷம் ஹீட் பண்ணிக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாவை எடுத்து அதில் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த தட்டு ஒன்று உள்ளே வச்சுட்டு குக்கரை ஒரு 10 நிமிஷம் சூடு பண்ணிட்டேன். அதில் இந்த மாவை வச்சிடலாம். வச்சுட்டு வெயிட் போட வேண்டாம், கேஸ் கட் இருக்கட்டும். இதிலே ஒரு 35லேருந்து 40 நிமிஷம் மிதமான சூடு சிம்லேயே வச்சுக்கோங்க. வச்சு வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கேக்கு நல்லா வெந்து மேலே வந்துருச்சு. இப்போ ஒரு டூத் பிக் வச்சு குத்தி பார்த்துட்டு நம்ம ஒட்டாமல் வந்ததுன்னா அது வெந்துருச்சு. இப்போ சரியாக இருக்குது. இனி இதை எடுத்துக்கலாம். எடுத்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ சுவையான பனானா கேக் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா சாஃப்டாக இருக்குது கேக். இதை நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்குது. இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டான பனானா கேக் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கவி ஃபுட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.